சிவாய வாழ்க. நேற்று நாம் பழமலைநாதருடைய ஆலயத்திலே 72 கல்வெட்டுக்கள் படியெடுத்து வெளியிட்டிருப்பதாக காண்டோம். அதிலே இந்த கல்வெட்டுக்களில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் என்னவெனில், வேதம் ஓதவும், புராணம் படிக்கவும், திருமுறை பாராயணம் செய்யவும், திருவிளக்கிடவும், திருவாபரணங்கள் செய்யவும், பணியாளர்களுக்கு சம்பளம் தரவும், நந்தவனம் வைக்கவும் பராமரிக்கவும், நிலமும் பொன்னும் பொருளும் நெல்லும் கொடுத்த செய்திகள் அறிய கிடைக்கின்றன. வாங்கிய கடனை திருப்பித் தராத ஒருவனுக்கு தண்டனையாக கோயிலிலே விளக்கிடுமாறு பணித்த செய்தி ஒன்றும் இந்த கல்வெட்டிலே இருக்கிறது. பல்லவ மன்னனான கோப்பெரும் சிங்கன் என்பவன் தான் போர்க்களத்தில் பலரை கொன்ற பழி நீங்குவதற்காக பழமலைநாதருக்கு வைர முடி ஒன்று செய்து இறைவனுக்கு அணிவித்து, இறைவனுக்கு அவனியாள பிறந்தான் என்ற பெயரும் சூட்டினார் என்பது மற்றொரு கல்வெட்டு செய்தி. இந்த வைரகிடி, வைரமுடி முதலியவை எல்லாம் என்ன ஆயிற்று என்று ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கல்வெட்டிலே இறைவனுடைய திருப்பெயர் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது எனில், திரு முதுகுன்றமுடையார், ராஜேந்திர சிம்ம வளநாட்டு, இருங்கொள்பாடி, பழுவூர் கூற்றத்து, நெற்குப்பை, திருமுதுகுன்றம் உடையார்க்கு வழங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது ஒரு செய்தி. நெற்குப்பை என்று ஒரு ஊர் உண்டு. அந்த ஊர் இறைவனுக்கு சொந்தமான ஊராக பத்திரம் செய்யப்பட்டதாக கல்வெட்டிலே காணப்படுகிறது. இதனால் பண்டைய நாளிலே இது முருகுன்றத்திற்கு நெற்குப்பை என்று, இந்த திருமுதுகுன்றத்திற்கும் நெற்குப்பை என்ற கிராமத்திற்கும் ஒரு பெரும் தொடர்பு இருந்ததாக அறிய கிடைக்கிறது. மாசி மாதத்திலே இங்கே பெருவிழா நடைபெறுகிறது. ஆடிப்பூர நன்னாளிலே இங்கே திருக்கல்யாண பெருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. மூவர் பாடலுடன் அருணகிரியாரின் திருப்புகழும், குமாரதேவர் பாடியுள்ள பெரிய நாயகி அம்மன் பதிகமும், குருநமச்சிவாய பாடியுள்ள சேத்திர கோவையும், வள்ளல் பெருமானின் குருதரிசன பதிகமும், 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சொக்கலிங்க அடிகளார் என்பவர் எழுதிய பெரிய நாயகி அன்னை பிள்ளை தமிழ் என்ற நூலும் தலத்திற்காக பாடப்பட்டதாக அறிகின்றோம். சிவப்பிரகாச சுவாமிகள் பழமலை அந்தாதி, பெரிய நாயகி அம்மை விருத்தம், பெரிய நாயகி அம்மை கட்டளை கலித்துறை, பிட்சாடன நவமணி மாலை முதலிய நூல்களை தளத்தின் மீது பாடியுள்ளார்கள். 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஞான கூத்தர் என்பவர் இந்த திருமுதுகுன்ற தலபுராணத்தை தமிழில் எழுதியதாக வரலாறு பேசுகிறது. இங்கு நாள்தோறும் 4 கால பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன. ஞான சம்பந்த பெருமான் பாடும் பொழுது, மத்தா வரை நிறுவி கடல் கடைந்த விடமுண்ட தொத்தார் தருமேனி நீன்முடி சுடர்வண்ணன் திடமாம் கொத்தார் மலர் குளிசத்தாகி ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாறு வந்து அடிவீழ்தர் திரு முதுகுன்றம் அடைவோமே என்று பேசுகிறார். அப்பரடிகள் பாடும் பொழுது, கருமணியை கனகத்தின் குன்றப்பானை கருதுவார் மனத்திற்கு ஆற்ற எளியான் தன்னை
குருமணியை கோளரவம் ஆட்டுவானை கொள்வேங்கை அதலானை கோமணன் தன்னை அருமணியை அடைந்தவர்க்கு அமுதப்பானை ஆண் நஞ்சும் ஆடியை நான் அபயம்புக்க திருமணியை திரு முதுகுன்று உடையான் தன்னை தீவினையேன் அறியாதே திகைத்தவாறே என்று பேசு. அப்படியிலே இந்த நிறைய இடங்களில் தன்னை தீவினையன் என்றெல்லாம் கூறி இறைவனுடைய அருளை நினைந்து திகைத்து போவார். அப்படி நிறைய பாடல்கள் இருக்கின்றன. அதில் இது ஒரு பாடல். அடுத்ததாக சுந்தரமூர்த்தி நாயனார் மெய்யை முற்ற பொடிபூசியோர் நம்பி வேதம் நான்கும் விரித்தோதிய ஓர் நம்பி கையிலோர் வெண்மழு ஏந்தியர் நம்பி கண் மூன்றுடைய ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயழ செற்றதோர் விழாள் எய்த நம்பி என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கனம் எங்கண் எம்பு கண்டாயே எங்கண் எம்பி கண்டாயே என்று இந்த இறைவன் இவ்வளவு சிறப்பும் எப்படி நான் அவரை புகழ்வது என்று சுந்தரர் பேசுவார். அருட்பாவிலே தேவகமாம் மன்றம் அமர்ந்த வளம்போற்றி திகழ்ந்த முதுகுன்றம் அமர்ந்த அருட்கொள்கையே என்று பேசுவார். இவ்வளவு சிறப்புடையது இந்த விருத்தாச்சலம். இந்த விருத்தாச்சலத்திலே அங்கு ஒரு விசித்திரமான ஒரு நடைமுறை உண்டு. நீங்கள் அங்கு இறைவனை சென்று தரிசித்து வரும் பொழுது அங்கே சந்தனக்கல் 2 இருக்கும். இறைவனிடம் சென்று பெருமானே சுந்தரனுக்குத்தான் பொன் தந்தியை தருவீரோ, எம்மையும் ஆளுடையவர் தானே, எனக்கு தரமாட்டீரா என்று வேண்டி ஆலயம் வளம் வைத்து திரும்பும் பொழுது அந்த சந்தனக்கல் அருகே சென்றால் அப்படி யாரும் சந்தனம் மறைத்து ஒரு கைப்பிடி அளவு உருண்டையாக வைத்து விட்டு போவதாக தெரியவில்லை. கண்டிப்பாக ஏனெனில் இறைவனுடைய திருமேனிக்கு அன்றாடம் சந்தனம் மறைத்து வைக்கும் மரபுள்ள திருத்தலம் அது. அதுபோல நீங்கள் அங்கு சென்று இறைவனுடைய உங்கள் வறுமை நீங்க வேண்டினால் கண்டிப்பாக ஆலய வளம் முடித்து தங்களால் இயன்றதை வெளியே இருக்கும் அன்பர்களுக்கு உதவி ஆலயத்திற்குள் வந்து அந்த சந்தனக்கல் அருகே சென்றால் ஒரு வேலை ஒரு கைப்பிடி அளவு, அதாவது நம் யோகியதைக்கு ஏற்ப சந்தனம் தருவார் பெருமா. யாரோ வச்சிருப்பாங்க, அது எப்படிலாம் தெரியல. அந்த சந்தனத்தை எடுத்து வந்த பிறகு அதை தினந்தோறும் நீங்கள் அணிந்து கொண்டால், ஒரு சிறு துளி அளவு நெற்றியிலே அணிந்து கொண்டால் அந்த சந்தனம் தீருவதற்குள்ளாக உங்களுக்கு எந்த அளவு வறுமை இருந்தாலும் நீங்க கடன் இருந்தாலும் நீங்க. இது அடியேனுடைய அனுபவம் மட்டுமல்ல, அங்கு அடியேன் சொல்ல கேட்டு அவ்வாறு சென்று பயன்பெற்ற பலருடைய அனுபவம். ஆகவே இங்க கனகத்தின் குன்றொப்பானை என்று அப்பரடிகள் பேசினார். சந்தனம் ஒரு மிகப்பெரிய விலைமதிப்புடைய பொருள். 1 கிலோ சந்தன கட்டை பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 22,000 ரூபாய் ஜிஎஸ்டியோட. என்ன கிட்டத்தட்ட வேற லெவல் விலையுடையது, நல்ல விளைந்த சந்தனம். அது இறைவனுடைய திருமேனிக்கு அழகு கூட்டுவது, நறுமணம் ஊட்டுவது. அது கிடைத்தால் வறுமை நீங்கும் என்பது அங்கிருந்த சில அன்பர்கள் எங்கள் திருச்சிற்றம்பலம் ஐயா போன்றவர் கூற கேட்டு அடியேன் சில ஒரு 2 முறை சென்ற பொழுது அதுபோல் அருளினார். அதற்கு பிறகு நிறைய துன்பங்கள் நீங்க ஒவ்வொரு தளத்திலும் இன்று இறைவன் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சில திருவிளையாடல்கள் உண்டு. அவ்வழியிலே இந்த விருத்தாச்சலத்திலே அந்த சந்தனக்கல் அரைக்கும் இடத்திலே எதிர்பாராமல் நீங்க போய் கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது. ஆலயம் வந்து வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு அடியார்களையும் ஆண்டவனை வணங்கி வெளியே வந்து இருக்கும் இரவலர்களுக்கு 2 இயன்றதை கொடுக்கும். அப்படியே உள்ள போய்
பெருமானின்னு வேண்டிட்டு சந்தனக்கல் பக்கம் வந்தீங்களா? திருவருள் இருக்குமாயின் உங்களுடைய எந்த துன்பமாயிரும் நீங்க. இது வாழ்வியல் உண்மை. ஆக இன்று நாம் நேற்றும் இன்றும் இதுவரை சிந்தித்தது அருள்மிகு பழமலைநாதருடைய பேரருளையும் பெரியநாயகி அன்னையுடைய கருணை. அடுத்ததாக நாம் என்னடா இந்த திருத்தல யாத்திரையிலே வெறும் அது நடந்தது இது நடந்தது அந்த புராணம் இன்று ஒருவர் கேட்டார், ஒரு அன்பர் பிரபு என்று ஒருவர் சிவனடியார், இறைவனுக்கு அது இருந்தது இது இருந்தது இதெல்லாம் நீங்கள் கூறுகிறீர்கள், இறைவன் அதை தந்தான் இதை தந்தான் என்றெல்லாம் கூறுகிறீர்கள், உங்களுக்கு என்ன தந்தார், நீங்கள் எப்பொழுதும் இப்படியே இருக்கின்றீர்களே என்று ஒரு கேள்வி கேட்டார். இப்படியே இருப்பதுதான் இறைவனுக்கு கொடுத்த வரம். ஏனெனில் என்னுடைய ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பேரர் கருணை உணர்ந்து உணர்ந்து வாழ முடிகிறது. உங்களைப் போல ஒரு பெரும் நிறுவனத்தில் சேர்ந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பொருளீட்டி ஒரு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டார். பெங்களூர்ல செட்டில் ஆகி 2 குட்டி போட்டு சாவறதுல நம்ம நோக்கம் கிடையாது. கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சுட்டு சொந்த ஊர்ல நம்ம ஆளுடைய இறைவனுக்கு பணி செய்து நம்ம ஊர் அன்பர்களுக்கு நம் சார்ந்தவர்களுக்கு நம்மால் உதவிகளை செய்து அப்படி வாழ வேண்டும். பொருளீட்டுவது மட்டும் வாழ்க்கையின் லட்சியம் கிடையாது. நீங்கள் மிக சிறப்பாக ஒரு 45 ஆண்டுகளுக்குள், அதாவது உங்களுடைய குழந்தை ஒரு இன்டர்மீடியட் முடிக்கும் வரை வெளியூரிலேயே போய் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதற்கு பிறகு வெளிநாடு கூட சென்று சம்பாதிக்கலாம். அதற்கு பிறகு உங்கள் ஊரிலே உறவு பேணி குழந்தைகளை உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்தி உங்கள் ஊருடைய ஆலயத்தின் பெருமைகளை வீட்டிலிருந்து கதைத்தால் போதாது, அந்த குழந்தைகளை அங்கே அழைத்து சென்று அனுபவிக்க செய்து வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கை. இல்லைங்கயா வந்தோம் இங்க அப்படி இன்போசிஸ்ல வேலை கிடைச்சது, மகேந்திரால வேலை கிடைச்சது, எஸ்காட்ல வேலை கிடைச்சது, எல்ஜில வேலை கிடைச்சது, டிவிஎஸ்ல வேலை கிடைச்சது, இங்கேயே செட்டில் ஆயிட்டங்க, இங்கே வீடெல்லாம் கட்டிட்டோம், இங்கேயும் நம்ம சாமி தானே இருக்காரு, இந்த கதையெல்லாம் அடிக்கிறது. சொக்கர் எந்த ஊருக்கு போனாலும் மேட்டூர் சொக்கர் தான், அப்படிதான் சொல்லுவாங்க இல்லையா? கைலாஸ் எந்த ஊருக்கு போனாலும் திருப்பூர் சிவனடியார், அவ்வளவுதான். அந்த ஊர் அன்பர்கள் ஒருவராக நம்மளே என்ன சொல்லுவோம், என்ன இருந்தாலும் எங்க சொக்கநாதர் தனி, என்ன இருந்தாலும் திருமருன் குண்டில வழிபட, அது வேற லெவல், அப்படித்தானே பேசுறோம். சரி நண்பின் உறவுகளே, இன்று எனக்கு பிரபு மூலம் பிரபுக்கு கூறியதை இங்கு பணி நிமித்தம் வெளியூர் சென்று இருக்கின்ற ஒரு 35 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு என்னுடைய ஒரு ஆலோசனை என்னவெனி, இன்னைக்கு பிரபுக்கு கூறியதை அப்படியே இங்க ஏனோ கூற சொல்லி மனதில், ஏன்னா அந்த பழமலைநாதர் வரலாறு முடித்த பிறகு அடுத்த தளத்துக்கு செல்வதற்கு நேரம் இல்லை. நான் நேரமாக வகுப்பு தொடங்க நினைத்தேன், அதுவும் காலதாமதமானது. ஆக இன்று பிரபு ஒரு நல்ல சிவனடியார், வறுமையில் இருந்தவர். அவங்க அப்பா ஒரு 2 ஏக்கரா மேட்டாங்காட்டை வச்சு இது பண்ண, ஆனா ஒரு பனைமரைத்தடியில இருந்து ஒரு 6 அடி சிறுமானை எடுத்து அங்கு ஒரு ஆலயம் சிறு ஆலயம் அமைத்து பரிவார மூர்த்தங்களை நிறுவி அருமையாக பௌர்ணமி அப்பெல்லாம் அன்னதானம், போக்குவரத்து, குயவன் குழி என்று ஒரு இடம், அங்கே மிக சிறப்பாக அந்த குடும்பம் தொண்டு செய்து வருகிறது. அந்த பையன் ஐயா நான் திருமணம் செய்து கொள்ள போகிறேன், எனக்கு சில ஆலோசனை கூற வேண்டும். இந்த ஆலோசனை ஏன்டா எங்கிட்ட கேட்கிறேன், நானும் ஒரு வாழா வெட்டியாச்சு. இல்லைங்கய்யா, ஒரு புத்தகம் படிச்சேன், அதுல நீங்க ஒரு 10 திருமண வாழ்க்கை தொடங்குபவர்களுக்காக ஒரு 10 ஆலோசனை கூறியிருந்தீங்க, அது உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன பிரபு சொல்லிட்டா, என்ன படிச்சீங்கன்னா, அதாங்கய்யா அந்த அன்பர் வேல் சுப்பிரமணியம் ஐயா அவங்களுடைய திருமணத்துல ஒரு நூல் வெளியீடு செஞ்சிருந்தாங்களே, அது ஓ அதுவா அப்படின்ட்டு, நீங்கள் 1000 ரூபாய் சம்பாதித்தாலும் ஒரு மாதத்தில் செலவழிக்க, 10,000 சம்பாதித்தாலும் செலவழிக்க முடியும், 1,00,000 ரூபாய் சம்பாதித்தாலும் செலவழிக்க முடியும். என்னங்க பண்றது, சம்பளாதிகார செலவு கூடிட்டே போகுது. அந்த கதையெல்லாம் அடிக்கூடாது பிரபு.
நீ 1000 ரூபாய் சம்பாதிச்சா 900 ரூபாய் சம்பாதிக்கதான் நினைச்சுக்க. 100 ரூபாய் எடுத்து வை சேமிப்பிற்காக. அதே போல வெளியூரில் சென்று தயவு செய்து வீடு கட்டாத. உனக்கு சொந்த ஊர்ல நிலம் இருக்கு, வீடு அங்க கட்டிக்க. இந்த மார்வாடிகள்லாம் பெரும்பாலும் வீடு கதவு போட்டு தான் குடியிருப்பாங்க, சொந்த வீடெல்லாம் வாங்க மாட்டாங்க. அவங்க நாட்டுல வேற அளவு வீடெல்லாம் கட்டி தராங்க. ஒரு குறிப்பு, நீங்க இந்த வட இந்திய இளைஞர்கள் இங்க பணி செய்ய பார்த்தா ஒரு 40 வயசுக்கு மேல ஆன வட இந்தியர்கள் மிகச்சிலர் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருப்பாங்க. மீதெல்லாம் அவங்க சொந்த ஊர் ஓரளவுக்கு சம்பாதிச்சுட்டு சொந்த ஊர் போய் தாய் பிள்ளையா இருப்போம் அப்படிம்பாங்க. அது போல நீயும் ஓரளவுக்கு பொருளிட்டு அவருக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் போல. அவங்க துணைவியார் இன்போசிஸ்ல ஒரு பெரிய போஸ்டிங்ல இருக்காங்க. அவங்களுக்கும் 2 லட்சம் பக்கம் வருமானம் இருக்கு. 3 லட்சம் வருதுன்ட்டு ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி ஒரு கார் வாங்கி ஒருத்தர் சம்பளத்துல கட்டிக்கலாம். அல்ல 10 மாசத்துல கட்டணும், 30 மாசத்துல, அப்படி எல்லாம் கணக்கு போடாம என்ன ஒரு வீடு கட்ட என்ன ஒரு 75 லட்சம் ரூபாயில ஒரு வீடு பிளாட் வாங்கிடலாம் அப்படிலாம் நினைக்காத பிரபு. 75 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கணக்கு போடு. ஒரு வட்டி போட்டா எவ்வளவு வருதுன்னு பாரு. என்ன அந்த காசுக்கு நீ ஒரு 20,000 ரூபாயில வாடகை எடுத்து வீடு நலமா வாழலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். ஏன்னா இங்க நிறைய பேர் பிள்ளைகள் வளர்ந்து வாலிபமாகி ஒரு வாழ்க்கையை தேடி போகக்கூடிய நிலையில் அவர்களுக்கு இது பயன்படும் என்பதால் இந்த ஆலோசனை கூறினேன். மற்றபடி கட்டாயம் கிடையாது, தோன்றியது கூறினேன். அடுத்ததாக அடுத்த தளத்துக்கு போலாமா? பதிவு பண்ணிக்கங்க. சசிமா யார் பதிவு பண்றீங்க? ஐயா சஞ்சய் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. நான் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. அடுத்த திருத்தலம் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அருகில் உள்ள திருத்தலம், விருதாச்சலத்திற்கு மிக அருகில் உள்ள திருத்தலம். அந்த திருத்தலத்திலே பல்வேறு சிறப்புமிக்க சூழல் வழிபாட்டுங்களாம் இருக்கு. சாமி திருநெல்வேண்ணெய் என்ற அவருக்கு பேரே வெண்ணெய். எப்படி என்ன திருவெண்ணையுடையார் என்பது அவருடைய பெயர். மக்கள் வழக்கிலே இந்த திருநெல்வேண்ணெய் நெய்வேணெய் என்று வழங்கப்படுகிறது. தென்னார்காடு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தின் பக்கத்தில் செல்லும் திருவெண்ணெய்நல்லூர் சாலையில் இக்கிராமம் உள்ளது. உளுந்தூர்பேட்டை நகர பஞ்சாயத்து அலுவலகத்தில் முன்பிருந்து மினி பஸ் இத்தலத்திற்கு நாங்கள் சென்றது. இப்பொழுது பேருந்து வசதி இருக்கிறது. இப்பேருந்து நெய்வேணை வழியாக செல்லும். அதில் சென்று திருக்கோயிலூரை அடையும். ஒற்றையடி பாதை, குறுகலும் வளைவும் கொண்ட ஒரு சிரமமான பாதை இந்த இடத்திற்கு செல்ல. இன்றும் கூட 2 வீலர் இருந்து போனா சிறப்பா இருக்கும். அங்க ஒரு சில மினி பஸ் மட்டும்தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஒரு 2 டவுன் பஸ் இருக்கு. அதனால் இந்த ஊருக்கு நீங்கள் செல்ல வேண்டும் எனில் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து இருக்கிறது. அந்த பேருந்துகள் காலை 8:30 மணி, மாலை 1:30, நண்பகல் 1:30, மாலை 6:30. இப்பொழுது ஒரு 5 வேளை பேருந்து இருக்கிறது. சமீபத்தில் சென்றிருந்தேன். இங்கு செல்வோர் நெய்வேணை கோயில் என்று கேட்டால் முன்பு இறங்கிவிட்டு சென்று விடுவார்கள். அங்கு இறங்கி இறைவனை பார்த்து விட்டு அந்த பேருந்திலேயே திரும்புறதா, உடனடியா திரும்பினா அடுத்த பேருந்திலே பயணிக்கும். இங்கே தல யாத்திரை செல்லும் அன்பர்கள் பெரும்பாலும் சொந்த சிற்றுந்து அல்லது ஒரு குழுவாக சென்று வழிபடுவது சிறந்தது. உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் வழியிலே எலவானாசூர் கோட்டை நெடுஞ்சாலையில் எறையூர் அடைந்து அங்கிருந்து பிரியும் பாதையில் வடகுரும்பூர் வழியாக 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நெய்வேணை அடையலாம்.
யாராவது இங்க செல்ல விரும்பினால் அடியேனுக்கு தகவல் கொடுத்தால் அங்குள்ள தம்பி ஏழுமலை அவர்கள் வந்து உங்களை வழிநடத்தி செல்வார். தரிசனம் எல்லாம் செய்ய வசதியாக இருக்கும். இங்கே ஒரு சிறிய மிக சிறிய கிராமம் இது. கதவு பெரும்பாலும் பூட்டித்தான் இருக்கும். பக்கத்திலேயே குருக்கள் இருக்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் நடை திறந்து, அவர் இல்லை என்றாலும் அவருடைய துணைவியார் அந்த அம்மா வயதானவங்க வந்து ஆலயத்தை திறந்து தரிசனம் செய்ய உதவுவார்கள். நான் முதன்முறை சென்ற பொழுது சிதிலமாகி ரொம்ப மோசமா இருந்தது. இப்ப திருப்பணி எடுத்து செய்து ஓரளவுக்கு வழிபாடு செய்யக்கூடிய நிலையிலே வைத்திருக்கிறார்கள். சிறிய கோயில், கோயில் முன் நந்தி மட்டும் இருக்கிறது, கொடிமரம் கிடையாது. இப்பொழுது சென்ற பொழுதும் கொடிமரம் இல்லை. பக்கத்தில் இருந்த மண்டபம் புதுப்பிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் முதலில் சென்றபோது ரொம்ப மோசமா இருந்தது. சனகாதி முனிவர்கள் நால்வரும் வழிபட்ட திருத்தலம். வாயிலை கடந்து உட்புகுந்ததும் நேரே மூலவர் சன்னதி. இறைவனுடைய திருநாமம் சொர்ணகடேஸ்வரர் என்பது. அம்மக்கள் வந்து வெண்ணையப்பர் என்று அழைக்கிறார்கள். அவர் நெல்வெண்ணைநாதர் என்றும் அழைக்கிறார். ஆனா மக்கள் வழக்கிலே வந்து வெண்ணையப்பர் கோயிலா அப்படிங்கிறார். அம்பாள் வந்து பெரிய நாயகி, நீலமலர்கண்ணி, தலமரம் புன்னை மரம், தீர்த்தம் பெண்ணையாறு. கோயிலுக்குள் ஒரு தீர்த்த கிணறு இருக்கிறது. தண்ணீர் மிக நன்றாக இருக்கும். ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம். பழமையான மிக பழமையான கோயில். பிரகாரத்திலே விநாயகர் இருக்கிறார். அடுத்துள்ள வள்ளி தெய்வனையுடைய ஆகிய ஆறுமுகசாமி மயில் ஏறி அமர்ந்த கோலத்தில் வேற லெவல். அந்த நான் பார்த்த முருகப்பெருமானில் அவருக்கு இணையான அழகு யாரும் கிடையாது. பல தலங்களில் பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த மயில்வாகரனை போல அழகுடையவரை வந்து தரிசிக்கவே இல்லை. இன்று வரை தரிசிக்கவில்லை. அவ்வளவு அழகுடையவர். அந்த சன்னிதானம் மிக சிறப்பாக பராமரித்து வருகிறார்கள். அம்பாள் சன்னதி தனி கோயிலாக பக்கத்தில் உள்ளது. நின்ற திருக்கோலம். சன்னதிக்கு வெளியே நேர் எதிரிலே மூவர் இருக்கிறார்கள். நால்வர் இல்லை, மூவர் இருக்கிறார்கள். சுந்தரர் நடுவிலும் இருபுறங்களிலும் அப்பரும் ஞானசம்பந்தரும் இருக்கின்றார்கள். ஞானசம்பந்த பெருமான் கையில் தாளமின்றி ஒரு கையை கூப்பிய நிலையிலும் சுந்தரர் நடன சுந்தரராகவும் காட்சி தருகிறார்கள். வேறு எங்கும் அதுபோல ஞானசம்பந்தரையும் சுந்தரையும் காண இயலாது. அடுத்ததாக நடராஜ மண்டபம். அங்கே ஆரம்பத்தில் சென்ற பொழுது மூர்த்தம் எதுவும் கிடையாது. காலியாக இடம் பழுதடைந்திருந்தது. இந்த முறை சென்ற பொழுதும் நடராஜரை காணவில்லை. என்னானார்னு தெரியல. எங்கேயாவது பாதுகாப்புல இருக்காரா, வெளிநாடு போயிட்டாரா தெரியல. அப்புறம் அப்படியே வந்து மூலவரை தரிசித்து செல்லும் வழியிலே வெளியே திருமால் சங்கு சக்கரத்துடன் அன்னை திருமகளுடன் அழகாக காட்சி தருகிறார். துவாரபாலகரை தொழுது உள்வாயில் கடந்து மூலவரை தரிசிக்கலாம். வாயில் சுவரில் தலப்பதிகம் கல்வெட்டில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது.